வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சென்ற வகுப்பில் நம்ம உயிரெழுத்துக்களும் அது ஆரம்பிக்கிற வார்த்தைகளை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்? மெய்யெழுத்துக்கள். பாருங்க, மேலே எழுத்துக்கு மேலே புள்ளி இருக்குது பாருங்க. புள்ளி இருக்கா? இது இக்கு. புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் மெய்யெழுத்துக்கள் சொல்லணும். ஓகே, இப்போ நான் இந்த மெய்யெழுத்துக்களை பற்றி தான் உங்களுக்கு இந்த மெய்யெழுத்துக்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் என் கூடவே சொல்லணும். ஓகே, இக்கு, இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர். ஓகே, இல், யு, இல், இல், இர், இன். மறுபடியும் சொல்லலாமா? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், யு, இல், இல், இர், இன். இதை இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? இதில் வர வார்த்தைகள் மெய்யெழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அதில் முதல்ல வர 4 எழுத்துக்களை வச்சு வர வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இக்கு. படத்தை பாருங்கள். என்ன படம் இது? தெரியுதுங்களா? என்ன படமா? சக்கரம். வெரி குட். இது என்ன படம்? தக்காளி. இப்போ இக்கு மெய்யெழுத்து பார்த்தோம் இல்லையா? இந்த சக்கரத்தில் தக்காளியில் இக்கு எங்கே இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தக்காளி. இது வர இந்த இக்கு வர வார்த்தைகள் ச, இக்க, ர, இம் சக்கரம். த, இக்காளி தக்காளி. புரியுதா? அடுத்து பாருங்க, இங்கு சிங்கம். அடுத்த எழுத்து என்ன பாருங்க? இங், சிங்கம். சி, இது இங்கு. சி, இங், க, இம் சிங்கம். தே, இங், கா, இ தேங்காய். இச், இச் பாருங்க. இது பேர் என்னது? இச். இச் பச்சை கிளி. ப, இச்சை, இக்கிளி பச்சை கிளி. தச்சன். த, இச்ச, இன் தச்சன். அடுத்தது மஞ்சள். இஞ்சு, இஞ்சி, இ, இஞ்சி, இஞ்சி மஞ்சள். ம, இன், ஜ, இல் மஞ்சள். என்னது? இஞ்சி, மஞ்சள். புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். மெய்யெழுத்துக்களை இக், இங், இச், இஞ்ச் இந்த 4 எழுத்துக்களில் வர வார்த்தை, அதாவது படத்தினுடைய பெயர்களை இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். இக், இக் சக்கரம் தக்காளி. இங், சிங்கம் தேங்காய். இச் பச்சை கிளி தச்சன். இஞ்ச், இஞ்சி, மஞ்சள். ஓகே, நீங்கள் மெய்யெழுத்துக்களை சொல்லி இந்த
வார்த்தை இந்த படத்தோடைய பெயர்கள் சொன்னீங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது நம்ம இப்போது இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஆ முதல் அக்கு வரை உள்ள உயிரெழுத்துக்களை எழுதுறதுக்கு ஒரு முறை ப்ராக்டிஸ் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஆ இப்போ வந்து பாருங்கன்னா 4 லைன் இருக்கு இல்லையா, இந்த மேலே குட்டி லைன் இருக்கா, அதில் ஆரம்பித்து ஆ இந்த லைனை இப்படி டச் பண்ணி அழகாக போடணும். ஆ, அடுத்து பாருங்கள், ஈ சுடிக்கணும் நல்லா, ஈ இந்த 3 லைனுக்குள்ளே தான் எழுதிக்கணும். ஓகே, 4th லைன் டச் பண்ணக்கூடாது. ஈ, ஊ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக்கு, இது ஆயுத எழுத்து. ஓகே, அக்கு ஆயுத எழுத்து. அக்கு எப்படி போடணும் பாருங்கள், தான் அக்கு புக்கில் இருக்குல்ல 3 முட்டை போட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு. 0 போட்டுட்டா இது ஆ முதல் அக்கு வரை எழுத கற்றுக்கிட்டிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு இந்த 4 எழுத்து மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும், ஸ்லீப்பிங் லைன் போட்டு இப்படி பெண்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு மேலே ஒரு புள்ளி, எல்லாமே இந்த மாதிரி நீட்டி மூக்கு வச்சு தான் எழுதணும். இக், அடுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் இக்கு மாதிரி தான் போடணும் எல்லாத்துக்குமே. தமிழ் எழுத்துக்களை இப்படி வந்துட்டு இங்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, மம்மி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இங்கு, ஓகே, இச், அடுத்து இச்சு பாருங்கள், எல்லாமே காக்கு வளைக்கிற மாதிரி தான், ஆனால் இது வந்து இப்படி வளைக்கக்கூடாது, நேராக விட்டுடணும். இச், இஞ்சி வந்து ஏ போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு மறுபடியும் இப்படி வளைக்கணும். இஞ்ச், ஓகே, இக், இங், இச், இஞ்ச். இதை நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும் வீட்டில். மெய்யெழுத்துக்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் ஃபுல்லாக தமிழ் ஆகி உங்களுக்கு நல்லாவே கற்றுக்கிட்டீங்க, எழுதவும் தெரியும். இதை மாதிரி நீங்கள் வீட்டில் நோட்டில் லைன் போட்டு எழுதணும், இல்லை ஸ்லேட்டில் பாக்ஸ் போட்டு எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். சரியா? அனுப்புவீங்களா? ஓகே சில்ட்ரன், இந்த வகுப்பில் நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். என்னென்ன பார்த்தோம்? மெய்யெழுத்துக்கள் மற்றும் படம் பார்த்து பெயர் சொல்லுதல் பார்த்தோம். எப்படி எழுதுறது, உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் எழுதுகிற முறையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் அதை மாதிரி படம் பார்த்து பெயர் சொல்லணும். மெய்யெழுத்து இக்கு முதல் இஞ்சு வரை எழுதி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.